ஒரு நாட்டின் அரசருக்கு ஒரு விசித்திர பழக்கம் உண்டு. அவர் எதை செய்தாலும் சரி என்று அனைவரும் நம்ப வேண்டும். அவரது கட்டளைக்கே கீழ்ப்படிய வேண்டும். அவரை தவிர கடவுளை கூட வணங்கக்கூடாது என்று. அரசனின் மண்டபத்தில் வேலை செய்யும் ஒரு சிறுவன் இளங்கோ தினமும் அரசன் கூச்சலிட்டு கட்டளைகள் கொடுப்பதை பார்த்து பயந்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் ராஜா மாளிகையில் ஒரு பெரிய மணி ஒலித்தது. அரசன் கோபமாக, யார் இதை அடிக்கச் சொன்னது? யாருக்கு நான் கட்டளை கொடுத்தேன் என்று கர்ஜித்தான். அப்பொழுது இளங்கோ நடுங்கிக் கொண்டே முன் வந்தான். அரசன் கோபத்துடன், முட்டாள், நான் சொல்லாமல் நீ எப்படி மணி அடித்தாய் என்றான். இளங்கோ மெதுவாக தலையை தூக்கினான். மன்னரே, அந்த மணியை அபாயம் வருகிறது என்பதற்காக அடித்தேன். கட்டளையை நான் கேட்டேன். நீங்கள் அல்ல, கிராமத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்ததென்று ஆண்டவரின் கட்டளை அது. அரசன் திடுக்கிட்டான். வெளியில் வெள்ளம் சூழ்ந்து வருவதை பார்த்தான். உண்மைதான், நாட்டை காக்கவே இளங்கோ மணி அடித்திருக்கிறான். ஆண்டவர் என்னிடம் பேசாமல் வேலைக்காரரிடம் பேசியிருக்கிறாரே என்று கோபப்பட்டாலும் யோசிக்கவும் தொடங்கினான். அரசன் சொன்னான், நீ என்னை விட பெரிய ஆளா? ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா என்றான். அதற்கு இளங்கோ, அரசரே, மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் பார்வையில் அரசன் ஆண்டி என்ற பாகுபாடில்லை. அவர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றான். அந்த நாள் முதல் அரசன் புரிந்து கொண்டான். பயம் கொடுத்து கொடுக்கப்படும் கட்டளை அல்ல, பாதுகாக்க வேண்டி கொடுக்கப்படும் கட்டளையே உண்மையான வழி நடத்துதல். இளங்கோ ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவன் கட்டளை என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தான். அந்த நாள் முதல் அரசனும் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தொடங்கினான். அரசன் இட்ட கட்டளை அவருக்கே தேர்வாக மாறியது.